வக்ர சனிக்கான பலன்கள் 138 நாட்கள்ல பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை தான். கொஞ்சமாவது பணம் இருந்தா பரவாயில்ல, இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இப்ப கண்டிப்பா ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்க லைஃப்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம் இந்த ஒரு 138 நாள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். விட்டு போன காதலன், விட்டு போன காதலி, விட்டு போன புருஷன், இவங்கெல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இது முக்கியமான 5வது பலன். இவ்வளவு நாளா பட்ட கஷ்டம், அதாவது வேலையில யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ அந்த வேலையில குடைச்சல் கொடுத்த நபர்கள் ரிசைன் பண்ணுவாங்க. இன்னொரு காம்ப்ளிமெண்டரி சர்வீஸ் மாதிரி இன்னொரு பலன் சொல்றேன். சனி வக்கரமாக இருக்கும்போது நல்ல மனுஷங்க யாரெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேருவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணோம். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த வக்ர சனியோட இதுன்னு சொல்லணும். அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு வக்ர சனிக்கான பலன்கள் 138 நாட்கள்ல பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை தான். ஏன்னா லாபஸ்தானத்துல போய் ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா பழைய ஃப்ரெண்டு, பழைய பஞ்சாயத்து இதெல்லாம் முடியக்கூடிய தருணம். பழைய ஃப்ரெண்டுனால ஏற்படக்கூடிய அவமானங்கள் ஃபர்ஸ்ட் அளவுக்கு அது நிவர்த்தி ஆகும். கையில் பணமே இல்லை, கையிருப்பு பணமே இல்லை, கொஞ்சமாவது பணம் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ கண்டிப்பாக ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒன்று, அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் சுத்தமாக சரியில்லை, எனக்கு எப்போ சரியாகும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த டிசீஸ் என்னவோ, அந்த ப்ராப்ளம் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டாக்டர் கண்டுபிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெளியூர் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், நல்ல ஆஃபர் வருமானு எனக்கு தெரியலை, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 138 நாட்களில் வெளியூருக்கான ஆஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். 4வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம் இந்த ஒரு 138 நாளில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா லாபஸ்தானம்னாவே, அதாவது நம்ம ட்ரை பண்ணி சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதுங்கிறது நம்மளுடைய பிராப்தம். ஆனால் ஒருத்தன் ட்ரையே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம். லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது எந்த விஷயமா இருந்தாலும் தானாக நடக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முதலமைச்சர் விஜய் எடுத்துக்கங்க. எந்த கட்சிக்கிட்டையும் போய் நீங்கள் வாங்கன்னு யாரையும் கூப்பிட்றதான் கிடையாது. அவங்களா வராங்க, அவங்களே அட்டாச் ஆகிறாங்க. மக்கள் பாருங்கள், பணமே வாக்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சமாச்சாரம். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில் நான் பிறந்ததுல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதுதான் சார் மிராக்கிள். அதுதான் லாபஸ்தானம். ஏன்னா அவர் ஜாதகத்துல 12 பாவங்கள்ல 11 பாவகங்கள் லாபஸ்தானத்தோடைய கனெக்ட் இருக்கு. பெரிய அதிர்ஷ்டம் அதுதான். அதாவது எல்லாருடைய நட்பும் ஈஸியா நடக்கும் லாபஸ்தானம் ஆக்டிவா இருக்கும்போது. விட்டு போன காதலன், விட்டு போன காதலி, விட்டு போன புருஷன், இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இது முக்கியமான 5வது பலன். 6வது பலன் பார்க்கும்போது, சனி வக்கரமாக இருக்கும்போது இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம், அதாவது வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ
அந்த வேலையில குடைச்சல் கொடுத்த நபர்கள் ரிசைன் பண்ணுவாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் அங்க சமாச்சாரம். லாபத்துல உட்கார்ந்து இருக்குல்ல, ஓகே. அதுதான் பெரிய அதிர்ஷ்டம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்க சீட்டு கன்ஃபார்ம். இனிமேல் பெஞ்சு தேக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிரந்தரமாக உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கிறது கண்டிப்பா ஏற்படும். 7வது முக்கியமான விஷயம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கான லைஃப் வந்து செட் ஆகலை, என் பையனுக்கு 28 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலை, இந்த ஒரு 338 நாட்கள்ல கண்டிப்பா கன்ஃபார்மா வந்து கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், இல்லை நிச்சயார்த்தம் பண்ணுவீங்க. வரக்கூடிய தை மாசத்துல கல்யாணம் கெட்டி மேல கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொரு காம்ப்ளிமெண்டரி சர்வீஸ் மாதிரி இன்னொரு பலன் சொல்றேன். சனி வக்கரமாக இருக்கும்போது நல்ல மனுஷங்க யாரெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒன்று சேருவாங்க. சூப்பர் சார். இதுவே வந்து ரிஷபத்துக்கு ஒரு பெரிய ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். ஆமா சார், ஒரு டர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அப்ப இவங்க எதுல சார் கவனமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், உடம்புல விட்டமின் குறைபாடுகள் மிக அதிகமா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல கம்மியாகும். அதனால வந்து கரெக்டான டயட்டு, கரெக்டான விட்டமின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்டையுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் பிரிஞ்சு போனவங்களாம் வருவாங்கன்னு சொன்னது வந்து ஒரு விதத்தில் நல்லதா இருந்தாலும், புதிய நபர்கள் யாராவது நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து தெரியாத நபர்கள் ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னா யூ ஹேவ் டு பி லிட்டில் காஷியஸ். அவ்வளோதான். அந்த மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூஸ் ஒன்று வராது. தெரியுமா? பெரிய டவுன்ஃபால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான இஷ்ட தெய்வங்கள் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வருவது, காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பாசிபிளாக நீங்கள் புதன்கிழமை பண்ணுறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும். இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது, இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா, பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே. மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம், அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார், இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷனில் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்களில் பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்பில் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ நீங்கள் அந்த டைமில் போய் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது, நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள், முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.